நம்ம இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு வச்சு சூப்பரான பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 கப் நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதை ஈரப்பதம் போக வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே எந்த கப்பில் நிலக்கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம வறுத்த நிலக்கடலை பருப்பில் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவில் இந்த அரைச்சி வச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பால் இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த நிலக்கடலையும் தேங்காயும் கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுறலாம். இதை நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. நல்லா திக்காயிடும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் நல்லா திக்காக வர்றதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா திக்காக ஆயிடுச்சு. இதுக்கு நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காயும் நிலக்கடலையிலையுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் வேக வேக. அதுவே நமக்கு போதும். இது இன்னொரு 2 நிமிஷம் ஆகணும் ரெடி ஆகிறதுக்கு. கடாயில் ஒட்டாமல் நல்லா சுலண்டு வரணும். இப்போ தான் நல்லா சுலண்டு வருது. இன்னொரு 2 நிமிஷம் ரெடியானால் போதும். இது இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஸ்பூனை வச்சு நல்லா சமன்படுத்திக்கிட்டு மேலே நட்ஸு சேர்த்துக்கலாம். சூப்பரான நிலக்கடலை பால்கோவா ரெடி.